Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நெசசரி பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எதுவுமே படிக்காத சமயத்தில் இந்த ஹிண்ட்ஸையாவது அட்லீஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ யூனிட் 4ல லாஸ்ட் கொஸ்டின் ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்கேட்டர் பிளாட்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். எங்கே யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேட்டர் பிளாட். அதாவது பேர்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருக்கும் எக்ஸ்கமா ஒய்னு, அதை நம்ம ஒரு கிராஃபில் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக அதை மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுதான் ரெண்டு இன்டர்வல் இருக்குன்னா அது வேரியபிளுக்கு இடையில உள்ளது நான் இது பண்ண போறேன். சோ என்கிட்ட ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும், ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்கும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நம்ம என்னன்னுவோம்? எக்ஸ்னுவோம், வெர்டிகல் ஆக்சிஸ் ஒய்னுவோம். இந்த எக்ஸைக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை அங்கங்க ஸ்கேட்டர் பண்ணி அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுக்கிறது தான் ஸ்கேட்டர் பிளாட்டோட வேலை, ஓகேவா? இந்த மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல ஸ்கேட்டர் பிளாட் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பேட் ஆகும், ஓகேவா? அதுவே அதாவது இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதை ஸ்கேட்டர் பிளாட்ல மென்ஷன் பண்ண சொல்றாங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம் ஸ்கேட்டர் பிளாட், ஓகேவா? அதுவே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லீனியர், அதாவது லைன், ரெசிஸ்டன்ட் லைன், ஸ்ட்ரைட் லைன்ல நம்ம ஒரு வேல்யூவை மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் ரெப்ரசென்ட் பண்ணி எந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம்னா குட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எதுக்காக அப்படின்னா ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிளுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை நான் அனாலிசிஸ் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பேர் ஆஃப் வேல்யூஸுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னு ரெண்டு இருக்கும். எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் வந்து வெர்டிகல் ஆக்சஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கோஆர்டினேட் சிஸ்டம் தான் பாயிண்ட்ஸ். அதில் ட்ரெண்ட் லைன்ஸ், அந்த ஸ்கேட்டர் பிளாட் பண்ணதில் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் லைன் ட்ரா பண்ணுவோம், ஓகேவா? எந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் ஆயிருக்கோ அதுக்கு இடையில நம்ம பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்றதா லீனியர் ரெக்ரெஷன் லைன். அடுத்து கிளஸ்டர்ஸ் அண்ட் அவுட்லயர். கிளஸ்டர்ஸ்னா ஒரு பர்டிகுலர் இதை நம்ம குரூப்பிங் பண்றதுக்கு பேர் கிளஸ்டர். அவுட்லயர்ஸ்னா நமக்கு வந்து அந்த ரெக்ரெஷன் லைனுக்குள்ள இல்லாம அவுட் ஆஃப் த பாயிண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா ஃபிட்டை தாண்டி அதை பேர் அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்வோம். இதுதான் சம் ஃபீச்சர்ஸ் இன் ஸ்கேட்டர் பிளாட். இந்த ஸ்கேட்டர் பிளாட் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபைங் காரிலேஷன், அதாவது ரெண்டு ரிலேஷன்ஷிப், அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை அனாலிசிஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். அடுத்து அவுட்லயர்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன் அப்படின்னா ரொம்ப தாண்டி போயிருக்குன்னா அவுட்லயர் அது. அப்போ அந்த அவுட்லயர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு டேட்டாவை ஈஸியா இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு. டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் கிளஸ்டரிங் பண்றதுக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கேட்டர் பிளாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெண்டு வேரியபிளுக்கு இடையில பைவேரியன்ட் அனாலிசிஸ் தானே பண்ண போறோம். ஸ்டெடி டைம் பேஸ் பண்ணி எக்ஸாம் ஸ்கோர் வரப்போகுது, ஓகேவா? ஒரு ஸ்டெடி டைம் எக்ஸாம் ஸ்கோர். நம்ம அதிக நேரம் படிச்சிருந்தா நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவா வருதா, அந்த நெகட்டிவ் காரிலேஷனா பாசிட்டிவ் காரிலேஷனா சொல்றதுக்கு ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லைன். ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னா என்ன? இது வந்து டேட்டா, அதாவது பைவேரியன்ட் அனாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ரெசிஸ்டன்ட் லைன். என்ன பெஸ்ட் பண்ணா இது ரெஃபர்ஸ் டு த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். பெஸ்ட் ஃபிட் லைனை எனக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரெசிஸ்டன்ட் லைன், ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், OLS மெத்தட்னு ஒன்று இருக்கும், நார்மல் ரெக்ரெஷன் லைன் ஃபிட் பண்றதுக்கு. அதிலே எனக்கு முக்கியமா பெஸ்ட் ஃபிட் லைனை நான் டிரா பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அனாவசியமா இருக்க அவுட்லயர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கரெக்டான டேட்டாஸையும் இன்புட்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மட்டும் மென்ஷன் பண்றதுக்காக பைவேரியன்ட் அனாலிசிஸ்ல நான் யூஸ் பண்றது தான் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்றது. எதுக்காக இந்த ரெசிஸ்டன்ட் லைன் யூஸ் பண்றோம்? அவுட்லயர் இம்பாக்ட். நம்ம கிட்ட இருக்க அதிகமான அவுட்லயர்ஸ், தேவையில்லாத டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணி கரெக்டான ரெப்ரசன்டேஷனை மட்டும் நான் காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ட் லைன் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ராபஸ்ட்னஸ். ராபஸ்ட்னஸ் மீன்ஸ் என்னோட ஃபோக்கஸ் கரெக்டான கிளஸ்டர் ஆஃப் டேட்டா, ஒரு குரூப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா அதை நான் கரெக்டான டேட்டாவை மட்டும் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரெசிஸ்டன்ட் லைன், ஓகேவா? என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குன்னா there are 3 types of resistant line: median of difference, least absolute deviation, Hubbard regression னு 3 இருக்கு. median of difference அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் வந்து மீடியன், ரெண்டு வேரியபிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேரியபிளுக்கு இடையில உள்ள மீடியன் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதோட அவுட்லயர்ஸ்ல நான் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறது
கொடுக்கிறது. அடுத்து லீஸ்ட் அப்சல்யூட் டீவியேஷன் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லைன் வேர் த சம் ஆஃப் அப்சல்யூட் டீவியேஷன் ஃப்ரம் த லைன். ரெண்டையும் நம்ம சம் பண்ணி அதுல அப்சல்யூட் டீவியேஷன் லைன் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை மினிமைஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது லீஸ்ட் அப்சல்யூட் டீவியேஷன். அடுத்து ஹூபர் ரெக்ரெஷன். ஹூபர் ரெக்ரெஷன் அப்படின்னா போத் OLS அண்ட் LAD, அதாவது ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட் லைனையும் இந்த லீஸ்ட் ஸ்கொயர் டீவியேஷனையும் கம்பைன் பண்ணி இருக்கிற எரர்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த ஹப்பர் ரெக்ரெஷன். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ட் லைன் வெர்சஸ் ஆர்டினரி லீஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டினரி லீஸ்ட் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் மினிமைஸ் த ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட் அண்ட் ஃபிட்டட் லைன். ஆக்சுவலா இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் என்ன, என்கிட்ட இருக்க ஃபிட்டட் லைனோட டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன, இதுக்கு இடையில உள்ள மைனஸ் அதாவது டிஃபரன்ஸை மட்டும் சொல்றது தான் OLS லைன். பட் ரெசிஸ்டன்ட் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு தேவையில்லாம வச்சிருக்க அவுட்லயர்ஸ்லாம் என்னவோ டேட்டா செட்ல அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பெஸ்ட் ஃபிட் லைனை கொடுக்கறது தான் ரெசிஸ்டன்ட் லைன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ட் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆனுவல் சேலரி இருக்கு, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், ஆனுவல் சேலரி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரிலேஷன்ஷிப்பா ஆர்டினரி டேட்டா அதாவது OLS லைன்ல நான் பண்ணணும் அப்படின்னா ஹை சேலரி வந்து கரெக்டா இல்லாம ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மாத்தி கொடுக்கும். பட் வந்து எனக்கு பெஸ்ட் ஃபிட் லைன் அதாவது ரெசிஸ்டன்ட் லைன்ல யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஹை சேலரி யாரோ அவங்களுக்கு கரெக்டான பே எங்க போகுது அப்படின்னு ரெசிஸ்டன்ட் லைன் கரெக்டா எனக்கு டிரா பண்ணி காட்டும். ஓகேவா? இதுக்காக யூஸ் பண்றது அந்த ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த விஷுவலைஸ் ரெசிஸ்டன்ட் லைனை ஸ்கேட்டர் பிளாட்ல எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ஈஸி. ஸ்கேட்டர் பிளாட்ல நான் எங்கெல்லாம் எனக்கு டேட்டாஸ் வேணுமோ அதை போட்டு அதில் நான் ரெசிஸ்டன்ட் லைனை ட்ரா பண்ணலாம். இதில் ரெண்டு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஃபிளாட் லைன். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அப்வர்ட்ஸ்ல என்னோட ஸ்லோப் வந்து கரெக்டாக போகிறது. நெகட்டிவ் லைன்ஸ் அப்படின்னா டவுன்வர்ட்ஸ்ல போக்கவா, அதுதான் நெகட்டிவ் காரிலேஷன். அதுவே ஃபிளாட் லைன் அப்படின்னா நோ சிக்னிஃபிகன்ட் லென்த்துக்கு வேரியபிளுக்கு இடையில எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் கரெக்டான லெவல் அதாவது சேமா இருக்கிறத நம்ம வந்து ஃபிளாட் லைன் அப்படின்னு சொல்வோம். ஓகே, இவ்வளோதான் நமக்கு கொஸ்டின்மா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுமே 4th யூனிட்ல. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல 4th யூனிட்ல இருக்க மற்ற கொஸ்டினுமே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.